நம்ம கோயம்பாக்கம் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்து மாவு கேக். அதுக்கு 2 கப் சத்து மாவு, 2 முட்டை, 1 கப் எண்ணெய், 2 ஏலக்காய், 1 கப் சர்க்கரை, 1 கப் பால். நம்ம எடுத்து வச்ச 2 கப் சத்து மாவை ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கோங்க. 1 கப் சர்க்கரையும் போட்டுக்கோங்க, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதை நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட 2 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சரியாக அரையலைன்னா நம்ம இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அந்த பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் பாலை ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டியே வராத அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அந்த குக்கருக்குள்ளே ஒரு சின்ன கிண்ணம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கிண்ணம் எடுத்துகிட்டு அந்த கிண்ணம் ஃபுல்லாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மாவை இதுக்குள்ளே தான் ஊற்ற போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை கேஸ் மேலே வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். இந்த சத்து மாவு கேக் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற சத்து மாவுலேயும் இந்த கேக் செய்யலாம். இல்லை அங்கன்வாடியில் இலவசமாக கொடுக்குற சத்து மாவுலேயும் இந்த கேக் நம்ம ரெடி பண்ணலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். குக்கருக்குள்ளே மாவு கிண்ணத்தை வச்சாச்சு. மூடி போட்டு மூடிடுங்க. விசில் எதுவும் போட வேண்டாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு பிளேட்க்கு மாற்றிடுங்க. கேக் ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான்.